நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. உண்மையிலேயே அவங்களுக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு. ஆனா மன ரீதியா அவங்க குணமாகறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா அது மாத்திரையால மட்டும் குணமாகாது. அவங்கள நீங்க எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போங்க. அதுதான் என்னுடைய சஜஷன். அதாவது சிம்லா, குலுமனாலி இந்த மாதிரி சுற்றுச்சூழல் நல்லா இருக்கிற இடமா பார்த்து கூட்டிட்டு போங்க. சரி டாக்டர் சார், நான் உங்களை சிம்லாவுக்கு கூட்டிட்டு போறேன். வினய், நீங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே செய்யறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். அவங்கள பார்த்துக்க. வினய், கவலைப்படாத. அத்தை குணமாயிடுவாங்க. சித்தப்பா, நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான். அத்தை சீக்கிரமா குணமடையணும். எனக்கு ஒரு விஷயம் நினைச்சாதான் பயமா இருக்கு. ஒருவேளை இந்த வேதனையினால... இல்லை வினய், திங்க் பாசிட்டிவ். அத்தை இதை விட பெரிய கஷ்டங்களெல்லாம் கடந்து வந்திருக்காங்க. இதையும் கடந்து வருவாங்க. தாத்தா, ஒரு நிமிஷம். தாத்தா, நீங்க ரெடியானதுக்கப்புறம் நானே உங்களை ஷிம்லாவில் ட்ராப் பண்றேன். கண்ணா, அதுக்கு எந்த அவசியமும் இல்லப்பா. ஏன்னா உனக்கு இங்க நிறைய வேலைங்க இருக்கும். விஸ்வா தான் இருக்கான்ல. அதுக்கு இல்லை தாத்தா, நான் இன்னைக்கு ஃப்ரீயா தான் இருக்கேன். நீங்க ரெடி ஆகுங்க, நானே உங்களை விட்டுறேன். சரிப்பா. நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டேன். நான் உங்ககிட்ட சத்தியம் கூட வாங்கியிருந்தேன், அத்தை கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு. ஆனா நீ என் சத்தியத்தை மட்டும் இல்ல, என் நம்பிக்கை, விசுவாசம் எல்லாத்தையுமே உடைச்சிட்டேன். ஆனா நீ செஞ்ச இந்த தப்புக்காக நான் உன்னை வாழ்க்கை பூரா மன்னிக்க மாட்டேன். ஆமா மாலதி, எனக்கு நல்லா தெரியும். நாம கொஞ்ச நாளா ரொம்ப சோகத்துல தானே இருக்கோம். ஆனா இதுக்கு அர்த்தம் நீ உன்னை மறந்துடணும்னு கிடையாது. ஞாபகம் வச்சுக்க, வீட்டோட சேர்த்து உன்னையே நீ பத்திரமா பாத்துக்கணும். சரியா? ஜீவிதா எங்க? ஜீவிதா, அம்மாடி, நாங்கெல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். நீ மட்டும் ஏன் தனியா உட்காந்துருக்க? என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல அத்தை. அது நான் வெளியே வந்த பிரேமா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்கன்னு தான் நான் இங்கே இருந்துட்டேன். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு அந்த மாதிரி தோணல. ஷாலினி அண்ணி மனசுல உன்னை பத்தி நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கு. எல்லாம் சரியாயிடும், நம்பிக்கையோட இரு. சரி.
உன்னை நீ நல்லா பாத்துக்க. நீங்களும் உங்க உடம்ப பாத்துக்கங்க. ஒரு தடவை வெளியில வந்து எல்லாரையும் பார்த்துட்டு வா. வினய், நான் வெளியில இருக்கேன்ப்பா. அப்புறம் நீ ஏதாவது ஜீவிதா கிட்ட பேசணும்னா சீக்கிரமா பேசிட்டு அவளை அனுப்பு, சரியா? நீங்க என்ன தேடுறீங்க? என் பர்ஸ். மாமா, தாத்தா உங்களை சீக்கிரம் வர சொல்லி சொன்னாரு. சரிம்மா. அக்கா, நீயும் ஒரு வாட்டி வெளியில வந்து அவங்க எல்லாரையும் வழி அனுப்பிட்டு வந்துரு. வா. அது அசோக் எங்க ஆளை காணோம்? அப்பா, அது வந்து அசோக்கும் காஞ்சனாவும் உங்களுக்காக வெளியே வெயிட் பண்றாங்க. நீ மாமா போலாம். வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஷ்வா, அக்காவுக்கும் மாமாவுக்கும் நடுவுல கன்ஃபார்மா ஒரு பிரச்சனை இருக்கு. உன்னால நம்பவே முடியாது விஷ்வா. இன்னமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காத மாதிரி ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. ஆப்போசிட் ஃபேசிங் பண்ணிக்கிறாங்க. அட, இது கூட பரவாயில்ல. மாமா ரூமை விட்டு வரும்போது அக்கா கிட்ட போயிட்டு வரேன்னு கூட சொல்லல, தெரியுமா? அண்ணா, தயவு செஞ்சு நான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லிடாத விஷ்வா. இல்ல மாலதி, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இதுல அதிகமா கவனம் செலுத்த விரும்பல. ஏன்னா அண்ணா ஆல்ரெடி அத்தை நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கான். ஸோ அதனால மாலதி மேடம், உங்களை ஜீவிதா மேடம் கூப்பிடுறாங்க. நான் இதை வந்துடுறேன். உள்ளவா மாலதி. அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்கு பேக் பண்ற? ஏன் எங்கேயாவது போறியா என்ன? இத சொல்றதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன். அட, என்ன விஷயம்க்கா, சொல்லு. மாலதி, நான் ரிஷிகேஷ்க்கு கிளம்பிட்டு இருக்கேன். ரிஷிகேஷ்கா? ஆனா திடீர்னு ரிஷிகேஷ்க்கு எதுக்கு? இங்க பாரு, வீட்ல எல்லாரும் சிம்லாக்கு போயிருக்காங்க. எனக்கும் கொஞ்சம் மன அமைதி வேணும். அதனாலதான் நான் ரிஷிகேஷ்க்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். அதுக்கப்புறம் நாங்க பாட்டி, சித்தப்பா, சித்தி, தாமு, பெரிய பாட்டி எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்படுவேன். நீ சொல்றது என்னமோ சரிதான். ஆனா நீ தனியா போக கூடாது, நானும் கூட வருவேன். வேண்டாம் மாலதி, விஸ்வம் மட்டும் இங்க தனியா இருப்பான்ல. நான் இங்க இல்லாத சமயத்துல நீ தானே வீட்டை பொறுப்பா பாத்துக்கணும். ரெண்டு மருமகளும் வெளியே போயிட்டா எப்படி?
ஆமா இதுவும் சரிதான். ஆனா எப்ப கிளம்புற? இன்னைக்கு 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 கிளம்புறியா? யார் கூட போற? மாமா தான் உங்களை டிராப் பண்ண போயிருக்கார்ல. மாலதி அது வந்து வினய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. எனக்காக அவர் டாக்ஸி புக் பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம அவர் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நான் அவர் கூட போன்ல கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. மாலதி, நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டோட எல்லா பொறுப்புகளும் உன்னோடதுதான். எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கோ. முக்கியமா நீ ரொம்ப சந்தோஷமா இரு. புரியுதா? அக்கா அக்கா நீ இப்ப எப்படி பேசிட்டு இருக்க தெரியுமா? என்னமோ 2-3 நாள் மாதிரி தெரியல, நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போற மாதிரி பேசுற. அந்த காலத்து பெரியவங்களா இருக்காங்களே, என்னமோ மொத்த வீட்டையும் விட்டுட்டு காட்டுக்குள்ள தியானம் பண்ண போவாங்களே அந்த மாதிரி. ஆனா நான் இதை சொல்லி ஆகணும், உனக்கு இன்னும் அந்த அளவுக்கு வயசாகலக்கா. என் அக்கா கம்போரவதி அவர்களே. இப்ப சும்மா பேசிட்டு இருக்காது. டாக்ஸி வர டைம் ஆச்சு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஆமா வா. வாவ், நைஸ் சாரி. வேண்டான்னு சொன்னல, அத்தரம்குள்ள வராதன்னு சொன்னல, அப்புறம் எதுக்காக வந்த? வினய், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், முதல்ல வெளியே போ. நான் திரும்ப ரிஷிகேஷ்கே போயிடுறேன். அது உன்னோட இஷ்டம். நான் அப்படி பேசியிருக்க கூடாது. நான் பேசாம ஒன்று செஞ்சிருக்கலாம். அவளை எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருந்துருன்னு சொல்லியிருக்கலாம். என்னாச்சு எனக்கு? நான் ஏன் இவ்வளோ கோவப்படுறேன்? முதல்ல வீட்டுக்கு போய் அவகிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும். எனக்கு என்ன தோணுது தெரியுமா? இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்க போகுது. இன்னைக்கு நான் எந்திரிச்சதும் உன்னோட அழகான சிரிச்ச முகத்தை பார்த்துருக்கேன்ல. அன்னைக்கு கரண் இறந்தப்போ அத்தைக்கு எந்த அளவுக்கு வலி இருந்துச்சோ அதை விட ஜாஸ்தியா எனக்கு தந்திருக்க. நீ செஞ்ச தப்புக்காக நான் உன்னை வாழ்க்கை பூரா மன்னிக்க மாட்டேன். நான் உன்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டேன். நான் உன்கிட்ட சத்தியம் கூட வாங்கியிருந்தேன் அத்தைக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு. ஆனா நீ சத்தியத்தை மட்டும் இல்லை, என் நம்பிக்கை விசுவாசம் எல்லாத்தையுமே உடைச்சிட்டேன். ரிஷிகேஷ்கே திரும்ப போயிடுறேன். அது உன்னோட இஷ்டம். Papa
அக்கா இப்ப எதுக்கு உன் கண் கலங்குது? என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறியா? ஏதாவது பிரச்சனையா? இல்ல மாலதி, இந்த பொண்ணுங்களுக்கு இதான் பிரச்சனை. பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வரும்போது ரொம்ப அழுவோம், திரும்ப புகுந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு போகும்போதும் ரொம்ப அழுவோம். சரி, இனிமே நான் அழமாட்டேன். அனி, உங்களுக்கு டாக்ஸி வந்துருச்சு. ஆனா நீங்க இந்த மாதிரி தனியா போறது எனக்கு சரியா படல. ஏன்னா இது ரொம்ப தூர பயணம். ஏதாவது பிரச்சனைனா நானும் உங்க கூட வரலான்னு நினைக்கிறேன். அட இல்ல விஸ்வா, மாலதி தனியா இருப்பால. உண்மையிலே அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. நீங்க எந்த டென்ஷன் ஆகாம நிம்மதியா இருங்க. பத்திரமா போயிட்டு வாக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவிதா, எங்க போயிட்டா இவ? ஜீவிதா, ஜீவிதா, எங்கேயும் காணோம். எங்க போயிருப்பா அவ? ஜீவிதா, ஜீவிதா, எங்கேயும் காணோம். மாலதி கிட்ட கேட்டா தெரியும். மாலதி வந்து மாமா, நீங்க அக்கா கிட்ட பேசிட்டீங்களா? அவ ரிஷிகேஷ் போய் சேர்ந்துட்டால? ரிஷிகேஷ்கா? ஜீவிதா ரிஷிகேஷ் போயிட்டாளா?